ஹலோ காய்ஸ், ரெடி காசில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விஜயா மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது விஜயாவுக்கு மனோஜை தான் பிடிக்கும். ஆனால் இப்போ யாரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் முத்துவை பிடிச்சிருக்கு. எதுக்காகன்னு சொன்னால் அந்த வீட்டை திரும்ப மீட்டு கொடுத்ததே முத்து தான். இந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால் பார்வதி சொல்கிறாங்க. இப்போ முத்துக்கு அந்த பணம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக ஏலத்தில் அந்த வீடு போகிறதுக்காக நிறைய பேரோட உட்கார்ந்துருக்குறாங்க. மீனாக்கு அந்த பத்திரத்தை படித்து பார்க்குறதுக்கு கூட அவங்க கொடுக்கல. என்னென்னு சொன்னால் இவ சும்மா வேடிக்கை பார்க்கத்தான் வந்திருக்கிறா. இவக்கெல்லாம் எதுக்கு பத்திரத்தை கொடுக்கணும்? வீட்டை வாங்க வந்திருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏலத்தில் எடுக்க மாட்டாதவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இவங்களால தான் இந்த வீடே ஏலத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் என்ன என்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலைக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டது. எங்களை இவ்வளவு இழிவாக பேசுகிற அளவுக்கு இந்த மனோஜ் வச்சுட்டானே என்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது கண்டவங்கள்ட்ட எல்லாம் அவமானப்பட வேண்டியதாக போச்சு என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள், நீங்கள் இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தணுமான்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை, அதே மாதிரி எனக்கும் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் மாமா பாவம் இல்லையா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்படி ஒரு பெரிய மனுஷரை நீங்கள் மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தலாமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மீனா, இதில் என்ன ஆச்சரியம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு வீட்டை ஏலத்தில் விற்கிற அளவுக்கு வந்தால் இந்த மாதிரியான அவமானங்களை பார்த்து தான் ஆக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டோன்னே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா பேசாமல் விடம்மா, இவங்களுக்கு என்னதான் பேசினாலும் புரிய போகிறதில்ல. எங்களோட வீட்டை மீட்கலாமண்டு சந்தோஷப்பட்டேன், நான் ஆசைப்பட்டேன். முத்தும் அதுக்காக கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் அது முடியாத காரியம் போல இருக்குது என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் முத்து இன்னுமே பணத்தோட வரவும் இல்லை. அண்ணாமலை 10 லட்சம் பணம் தான் வச்சுருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு மொத்தமாக தேவையானது 38 லட்சம். ஏனென்று சொன்னால் 10 லட்சம் ஏற்கனவே அந்த ஃபைனான்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ முத்துவை காணையிலேம்மா என்ன பண்ணுறது என்ற மாதிரி பார்க்குறாங்க. மனோஜோ அல்லது ரவியோ அவங்கள தேடி போகவும் இல்லை. அவங்க கூட முத்து போகவும் இல்லை. அவங்க தனியாக தான் போயிருக்கிறாங்க. இப்போ முத்துக்கு பணம் தாரேன்னு சொன்னவங்க அவங்க கையில் பணத்தை கொண்டு வரையில. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா உன்னை நம்பியெல்லாம் நான் பணத்தை கொண்டு வச்சுருப்பேனா? வேறு ஒருத்தங்கள்ட்ட தான் பணம் இருக்குது, நீ அந்த பத்திரம் எல்லாமே எனக்கு தந்துட்டு அப்புறமா போய் அந்த பணத்தை வாங்குகின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நிற்கிற இடம் வேறு, வீடு ஏலத்தில் போகிற இடம் வேறு, இப்போ பணத்தை வாங்க போகிற இடமும் வேறு. அப்படி இருக்கும்போது முத்துக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை. பணம் வாங்குறதுக்கு இன்னுமே 2 கிலோமீட்டர் தூரம் போகணும். அதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு இன்னுமே நிறைய தூரம் போகணும். என்னப்பா இது, ஏலத்தில் போகிற நேரமும் வந்துட்டுது. எதுக்காக இவங்க எல்லாம் என்னை இப்படி சோதிக்கிறாங்களோ தெரியலை. என்ன பண்ணுறது, பணம் இல்லாதால் இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த சிந்தாமணி இவ்வளவு அம்மாவுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் வரைக்கும் அம்மாக்காக கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை என்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே அந்த பணத்தை வாங்குறதுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பணத்தை வாங்குறவங்களை ஏற்கனவே யாரோ பிரச்சனை பண்ணிவிட்டு அவங்கள மறைச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. முத்து போகும்போது பொறப்பா, எனக்கு இங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு வாரன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, எனக்கு இந்த பணம் வேணும், இப்போ சீக்கிரமாகவே போனால் தான் அந்த பணத்தை கட்ட முடியும், அப்போ தான் நான் என்னுடைய வீட்டை ஏலத்தில் எடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அவங்களுமே அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கொண்டு அவங்க வரும்போது நிறைய தூரம் வர வேண்டியா போச்சு. அவங்க வார அவசரத்தில் பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கலை. பெட்ரோல் முடிஞ்சுது. இப்போ அவங்க யார்கிட்டையோ பெட்ரோலை வாங்கி அடிச்சுட்டு வராங்க. வரும்போது இடையில திரும்பவே பைக்குக்கு காற்று போகுது. என்னப்பா இது, மாறி மாறி ஒரே டார்ச்சராகவே இருக்குது என்றுட்டு அவங்க யார்கிட்டையோ ஹெல்ப் வாங்கி அதையுமே பண்ணிட்டு வராங்க. இப்படி வரும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் 50 லட்சத்தை தாண்டிட்டுது அவங்களோட ஏலம். இவங்க கையில் வச்சுருக்கிற பணமும் 38 லட்சம், அண்ணாமலை வச்சுருக்கிற பணம் 10 லட்சம் என்னமோ வச்சுருக்குறாங்க. ஆனால் ஏலம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்தாங்கன்னு சொன்னால், ஏலத்தில் எடுக்கணும்னு சொன்னால் அவங்க கொடுக்க வேண்டிய பணம் 52 லட்சம். ஆனால் ஏலம் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கொடுக்க வேண்டிய பணம் 38 லட்சம் என்ற மாதிரி அவங்களோட கணக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது
முத்து பதகளிச்சுட்டே வந்து நிற்கிறாங்க. நிற்கும்போது வாசல்ல மீனா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்கள காணவே இல்லையே, எங்கே நிற்கிறாங்களோ தெரியல. ஒருவேளை நான் ஃபோன் பண்ணினா அவங்க பேசிட்டு வரும்போது அதிர நேரம் போயிடுமென்னுட்டு மீனா அழத் தொடங்கிட்டாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விடம்மா என்ன பண்ணுறது, எங்களுக்கு கிடைச்சது இவ்வளவுதான்ற மாதிரி வந்து சோகமாக பார்த்துட்டு இருக்கும்போது வந்து மீனாவை வந்து கூப்பிடுறாங்க பின்னாடி நின்று. யாருன்னு பார்த்தா முத்து. சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி வந்து முத்துவை பார்த்து மீனா சொல்கிறாங்க. அவங்க பாஞ்சு அடிச்சுட்டு ஓடி வந்து அந்த பணப்பை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சதும் இல்லாமல் அவங்க அவ்வளோ பணத்தையும் கொட்டுறாங்க. இங்கே பாருப்பா, ஏலம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ யாரப்பா இதில் கொண்டு வந்து பணத்தை கொட்டுற, அவங்க தான் 52 லட்சத்துக்கு எடுக்க போகிறாங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வடிவா வந்து யார் சிந்தாமணி வந்து முத்துவை பார்க்குறாங்க. யார் இவன், ஹெல்மெட் வேறு போட்டிருக்கிறான், முகம் கூட தெரியலைன்னுட்டு பார்க்குறாங்க. முத்து வடிவா சிந்தாமணியை திரும்பி பார்க்கும்போது தான் சிந்தாமணிக்கு தெரிஞ்சது இந்த பணத்தோடு வந்தது வேற யாரும் இல்லை முத்து தானேன்னு சொல்லி. அப்புறமா வந்து முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பணம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஒன்றும் ஏலத்தில் வீடு எடுக்க வரலை, நான் வந்து என்னுடைய வீட்டை மீட்கத்தான் வந்திருக்கிறேன், இது என்னோடய வீடு, நான் பணத்தை கட்டாததால் தான் ஏலத்தில் போகுது, அதனால் ஏலத்தில் போகாதபடிக்கு நான் பணத்தை கட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏன்னு சொன்னால் ஏலத்தில் சொன்னாச்சு இல்லையா இவ்வளவு தான் சொல்லி அவங்களுக்கு தான் கொடுக்குறேன்டாச்சு, அப்புறமா என்ன இவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க, இவ்வளோ நாளும் எங்கே போனாங்க, இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்தவங்க எதுக்கு கடைசி நிமிஷத்தில் இப்படி ஓடியாராங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஏலத்தில் விட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கம்மா, அந்த தம்பி வந்து கடைசியாக நாங்கள் வந்து 3வது தடவை வந்து 52 லட்சம் என்று சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க, அதனால் அவங்க வீட்டை நாங்கள் அவங்கள்ட்டே ஒப்படைச்சாகணும், மற்றபடி இந்த ஏலத்தில் வந்து கேட்டவங்கள்ட்ட இதை கொடுக்க முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கு ஒரே வெக்கமாக போச்சு. என்னப்பா இது, இந்த வீடு விஜயாவுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சதை விட மீனாக்கு போகக்கூடாது, முத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா அந்த வீடு அவங்களுக்கே போச்சுது என்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் கவலை. அப்படி இருக்கும்போது வந்து ரோகிணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆண்டி எப்படி ஆண்டி வீடு கொடுக்கல தானே, மற்றவங்க எடுத்துட்டாங்க தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ வையம்மா போன, நானே இங்கே டென்ஷனில் நிற்கிறேன், நீ வேற உண்ட பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறத பார்த்தா ஒருவேளை வந்து அந்த வீட்டை ஏலத்தில் அவங்க வாங்கிட்டாங்களோ, 50 லட்சம் அப்படி கொண்டு வர அளவுக்கு முத்துக்கு வசதி வந்துட்டதோ, அப்படியங்க அவங்களுக்கு வசதி வந்திருக்கும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயா வந்து பழையபடி அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் மனோஜுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, தன்னை திரும்பியும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்படியே வந்து அவங்க இருந்தால் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி நல்ல வேண்ட பேரோடு அந்த வீட்டுக்கு திரும்ப போகலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இடம் கொடுத்தாலும் விஜயா இடம் கொடுக்குறதா இல்லை. இப்போ இந்த சந்தோஷத்தை விஜயாவுக்கு சொன்னோன்னா விஜயாவுக்கு யாருக்கு சொல்லி சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்வதி மட்டும்தான். பார்வதி எப்படி பார்வதி இருக்கிற, எனக்கு இப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற, இப்போ உன்னை உடனே பார்க்கணும், நான் கோயிலுக்கு போகணும், வருவியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன விஜயா நீ இப்படி சந்தோஷமாக ஒரு நாள் கூட பேசினதில்லை, எப்போ பாரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்ப அல்லது வந்து ஏதாவது இப்போ அழுதுகிட்டே இருப்ப என்னன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னுடைய வீடு எனக்கு கிடைச்சிட்டுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒவ்வொருத்தட்ட வீட்டில் போயிருக்கும்போது தான் விஜயா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டா, ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ற மாதிரி வந்து நான் எனக்கு நினைக்க தோணுச்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் விஜயா என்ன நடந்துச்சு என்று கேட்கும்போது, இல்லை நான் என்னுடைய வீட்டில் இருக்கும்போது எனக்கு அந்த இது தெரியலை, இன்னொருத்தங்கண்ட வீட்டில் இருக்கும்போது அவங்க பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாங்க, எப்படியெல்லாம் கூனி குறுகி வாழணும், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திச்சுது. அப்படி ஒரு நிலைமை எனக்கு இல்லை. இனிமேல் எந்த காரணம் கொண்டும் யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என் வீட்டை மட்டும் அடமானம் வைக்கவே மாட்டேன், அது மட்டும் உறுதி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி விஜயா நீ இப்படி சொல்கிற, அது சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் நீ யாருக்காக இந்த வீட்டை வந்து அடமானம் வச்சியோ அவங்க உனக்கு இந்த வீட்டை மீட்டு தரலை, உனக்கு இந்த வீட்டை மீட்டு தந்தது முத்து தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அது எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு, என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு முத்துவை வந்து பிடிக்காது, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஓடி வந்து நிற்கிறதும் என்ன அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதும் முத்து தான். நான் பாசம் வச்சது வந்து மனோஜ் மேலே, ஆனால் மனோஜ் எல்லா இடத்துலையுமே பிரச்சனையில் தான் என்னை மாட்டி விட்டுருக்குறான். கண்டிப்பாக அவனில் நான் இனிமேல் பாசமாக இருப்பேன்,
அவனில் நான் அக்கறையாக இருப்பேன். இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கோணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து முத்துக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி பார்க்குறாங்க. தன்னுடைய அம்மாவா இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இந்த சந்தோஷம், இந்த பாசம் எப்போவுமே தனக்கு கிடைக்கணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. விஜயா தொடர்ந்துமே வந்து முத்துவில் பாசமாக இருப்பாங்களா, அல்லது போனால் இப்போ வீடு கிடைச்சதுன்ற சந்தோஷத்துக்காகத்தான் சும்மா ட்ராமா பண்ணுறாங்களான்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.